வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த கோவிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் நீங்கள் எல்லோரும் பூரணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமது முன்னோர்கள் ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு செய்யுள்களிலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனையோ நல்வழிகளை எல்லாம் நமக்கு காட்டியிருக்காங்க. அந்த வழிகளில் ஆன்மீகமும் நீதியமும் ஒழுங்குபடுத்தியே காட்டியவர்கள் பலர். ஆன்மீகம் என்பது வஞ்சமற்றது, நீதி என்பது பாசம் பற்று இவைகளுக்கெல்லாம் அடுத்து இவைகளெல்லாம் தாண்டி உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை தான் நீதி. இப்படி பற்பல விஷயங்களை நமக்கு சொல்லி நீரளவே ஆகுமாம் ஆம்பல். ஒரு குளத்தில் தண்ணி கிடக்கு, அந்த தண்ணி எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு தான் அந்த அல்லி மலர் இருக்கும். தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா அல்லி மலருடைய உயரமும் என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அது மாதிரி உன் எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் உயர்வும் உனக்கு கிடைக்கும். அப்போ முதல்ல தெளிவடைய வேண்டியது நம்முடைய எண்ணம்னு சொன்னாங்க. நிலத்தளவே ஆகுமாம் நீர். குளம் 27 மீட்டர் அகலத்தில் இருக்குன்னு சொன்னால் தண்ணி 30 மீட்டர் அகலத்தில் கிடக்காது. அந்த 27 மீட்டர் அகலத்துக்குள்ள தான் அந்த தண்ணி கிடக்கும். அப்போ நிலத்தளவே ஆகுமாம் நீர். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுதான், நீ என்ன அறிவையும் பண்பையும் பெற்றியோ அதுக்கு தகுந்தாற் போல தான் உனக்கு புகழ் கிடைக்கும். அந்த பண்பையும் அறிவையும் நீ தவற விட்டுட்டனா அந்த உலகத்தில் உனக்கு புகழுக்கும் உனக்கும் தொடர்பே கிடைக்காது. அதான் நிலத்தளவே ஆகுமாம். அடுத்து சொன்னார், தான் பெற்ற தவத்தளவே ஆகுமாம். இந்த உலகத்தில் நம்முடைய செல்வம் முற்பிறவியில் எந்த அளவுக்கு நம்ம தவம் பெற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பிள்ளை செல்வம், பக்தி செல்வம், ஞான செல்வம், அருள் செல்வம், பொருள் செல்வம். இந்த 16 செல்வங்களும் நாம் முற்பிறவியில் ஒரு சில தவ வரத்தை பெற்றிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முற்பிறவியில் நம்ம தவம் பெற்றிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சே நம்முடைய அனுபவத்திலேயே நம்முடைய குறைகள் என்ன, ஜென்ம குறைகள் என்ன, இந்த பிறவியில் நம்ம செஞ்ச குறைகள் என்ன என்பதையெல்லாம் நம்மளை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த பாட்டுகளை நமக்கு அவ்வையார் சொன்னாங்க. மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அவ்வையார். நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே புகழ்தல். உற்ற நண்பனை அவன் இல்லாத இடத்துல அவனை புகழணும். நேருக்கு புகழக்கூடாது. நேருக்கு புகழ்ந்தால் அது என்னது, புகழாரம், பொய்ன்னு இருக்கும். சிரிக்கின்ற சிரிப்பிலே விஷம் இருக்கும், கும்பிடும் கைகளிலே வேல் இருக்கும், புகழும் வார்த்தையிலே விஷம் இருக்கும். அதான் நேருக்கு நேர் என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது. நண்பனை நேருக்கு புகழாதே. நேருக்கு யாரை புகழலாம்ங்கிறதுக்கு அடுத்து சொல்லலாம் பாருங்கள். ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. நமக்கு குருவாக இருக்கக்கூடியவனை நேருக்கு நேரும் புகழலாம், அவன் இல்லாத இடத்துலையும் புகழலாம். ஏன்னா அதுக்கு தகுதியானவன் குரு ஒருத்தன் தான். அதான் ஆசானை எவ்விடத்திலும் அப்படியே. வாசமனையாளை பஞ்சனையில். மனைவியை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாதாரண நேரங்களில் அவங்களுக்கு புகழும் தேவையில்லை, இகழ்தலும் தேவையில்லை. ஆனால் கடவுளை வணங்கிட்டு உறங்கிறதுக்கு புறப்படக்கூடிய நேரத்தில் அவள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் புகழை சொல்லி அவள் மனதை நிம்மதிப்படுத்தினா தான் அந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதான் வாசமனையாளை பஞ்சனையில். அடுத்து சொல்கிறார், மைந்தர் தம்பை நெஞ்சில். பெத்த பிள்ளைய நேருக்கு நேர் புகழ்ந்தான் மிதந்துடும். பாராட்டலாம், 10 பேருக்கு முன்னால் பாராட்டணும். பாராத இடத்துல அவங்கள கண்டிஷன் பண்ணணும்.
பிள்ளைகளை. ஆனால் புகழுதல் மட்டும் எங்கே இருக்கணும்? நெஞ்சிலே போகணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை தங்கமான பிள்ளை. அதுக்கு அவன் தகுதியாக இருந்தால் தான் அந்த நெஞ்சில் கூட அந்த புகழ் வரும். என் பிள்ளை நல்ல குடிகாரன், நல்ல அருமையாக சிகரெட் எடுப்பான், ஊரில் சேட்டையெல்லாம் பண்ணுவான், என் பிள்ளைய மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே புகழ முடியுமா? அப்போ புகழுக்கு தகுதியாக இருக்கணும் பிள்ளைகளுங்கிறத அப்படி விளக்குறாங்க. மைந்தர் தம்மை நெஞ்சில். அடுத்து வினையாளை வேலையின் முடிவில். வேலைக்காரர்களை எப்போ புகழணும்? அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மள்ட்ட சாமி நல்லா பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நல்லா கரெக்டாக பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால், உன்ன மாதிரி யாருமே இதுவரை பண்ணி தரலப்பா, நீ அருமையாக செஞ்சு தந்திருக்க அப்படின்னு வினையை முடித்து வேலையை முடித்த பின்பு புகழணும். வேலையை செய்ய ஆரம்பித்து அறவுரையாக இருக்கும்போது புகழ்ந்தா சரி நம்ம நல்ல சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, அடுத்து தேய்ச்சி கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம்மா. மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி அது. அதுதான் வினையாளை வேலையின் முடிவில். அப்போ யார் யாரை எந்த இடத்துல எங்கே புகழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தராதரத்தையும் தகுதியும் நமக்கு நம்முடைய முன் கவிதைஞர்கள், புலவர்கள், அறிவு சார்ந்த ஞானியர்கள் நமக்கு ஒரு பெரிய வழியை காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மிக தவறு. அரசருக்கே அறிவுரை சொன்னவங்க புலவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அரசருக்கே அறிவுரையை புலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் புலவன் புலவனாகவே இருந்திருக்கான், அரசன் அரசனாகவும் இருந்திருக்கான், புரவலனாகவும் இருந்திருக்கான். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி இந்த புலமைக்கு உண்டு. புலமை என்பது யோசிக்காமலே எடுத்த உடனே சமயோசித புத்தியுடன் வருகின்ற அறிவு செல்வத்தை புலமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ள கவிஞர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர்கள். கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, ஆனா மருதகாசி, தஞ்சை ராமையாதாஸ், உடுமலை நாராயணகவி, இவங்கெல்லாம் சமயோசித கவிஞர்கள். சிட்டிசன் சாங், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பாடல்களையும் கவித்துவத்தையும் எடுத்து கொண்டு வார்த்தைகளை போட்டு நம்மளை மகிழ வைத்து இந்த உலகத்தில் இன்று வரை ரசிக்க வைத்த மகா கவிஞர்கள் அவங்கெல்லாம் அப்போ கடவுளால் விரும்பி படைக்கப்பட்டவங்க. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட செய்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில். பாட்டுடைய அர்த்தம் எப்படி எழுதியிருக்கான் பார்த்தீங்களா? தர்மத்தோடு நீ நடந்தால் மலை போல சோதனை வந்தாலும் அது பனி போல் நீங்கும். வெறும் தத்துவம் கிடையாது, உண்மை. அது கிருஷ்ணரே அப்படி தான் சொன்னார். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்குது. அப்பொழுது சல்லியன் சொல்லுதான், அர்ஜுனனுக்கு மார்புக்கு நேராக குறி வைக்க வேண்டும் கர்ணா அப்படின்னு சொன்னான். சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தான். கர்ணனுக்கு ஆணவமும் சில கர்மங்களும் அவனை வலியுறுத்திச்சு. எனக்கு தேரோட்டியாக வந்திருப்பவன் தேரை மட்டும் ஓட்டு, அறிவுரை சொல்லாதேன்னா. என் கடமையும் என் கர்மமும் எனக்கு தெரியும்னு சொன்னான். அதுக்கு சல்லியன் சொன்னான், கர்மமும் கடமையும் உனக்கு தெரியும் என்றால் போர்க்களத்தின் தர்மத்தை உணர்த்த வந்தவன் நீ, அதை நீ கேள்னு சொன்னான். ரெண்டருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அப்பொழுது நாகபாணத்தை எடுத்து அர்ஜுனனை நோக்கி குறி வச்சான் கர்ணன். நாகபாணத்துக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பெரிய பகையே இருக்குது, ஒரு சாபமும் இருக்குது. நாகபாணத்தால் அர்ஜுனனுக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்குது. அப்பொழுது கிருஷ்ணர் பக்கத்தில் நிற்கிறாரு. பார்த்தா, ஏன் பயப்படுகிறாய்னார். நாகபாணத்தை எடுக்கிறான் கர்ணன் அப்படின்னு சொன்னான். நாகபாணத்தை எடுத்தாலும் நீ பயப்படாதே, மலை போல் வந்தாலும் நான் அதை பனி போல் மாற்றுவேன். அவனுடைய கர்மம் கடமை செய்வது கர்ணனுக்கு. அவன் உன் தலையை குறிவைக்கிறான். தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் என்பதை நீ புரிந்து கொண்டார் கர்ணன். கிருஷ்ணர் தர்மனுக்கு இவனுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லுதார். கர்ணன் அதை கவனித்து
என்னவோ உரையாற்றுகிறானே, ஏதோ பிதற்றுகிறானே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். தலைக்கு நேர குறி வச்சான் கர்ணன். பானம் பக்கத்தில் வரும் பொழுது தேரை காலால் நகட்டிட்டார் கிருஷ்ணர். அப்படியே அந்த தேர் கீழே சரிந்தது, தாழ்ந்தது. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கிரீடத்தை தள்ளிட்டு போயிடுது. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கிரீடத்தை தள்ளிட்டு போயிடுது. புரிந்து கொண்டாயா அர்ஜுனா? என்னை போல் ஒருவன் உன் அருகில் இருந்தால் தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும். மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்கும். நம் பக்கம் தர்மம் இருப்பதால் வந்த வினை என்பதை நீ புரிந்து கொண்டு சொன்னான். தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடியவன் யார் இருந்தா? ஒட்டக்கூத்தர். குலோத்துங்க சோழன் அழியதுக்கு காரணமே ஒட்டக்கூத்தர் தான். இன்று நம்ம தெய்வமாக மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்களே மதுரை வீரன் என்னும் ஒரு தெய்வம், இன்று வரை அந்த சக்தி, ஆத்ம சக்தி இன்று வரை அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என் கண்களால் பார்த்த காட்சிகள். மதுரை வீரனுக்கு நரத்தப்பனும் குடிலனும் கூடவே இருந்து அவனை அப்படியே பின்தொடர்ந்து மார்கவங்க அவனை அழிய வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவன் குடும்பத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. நரத்தப்பன் குடும்பத்திலையும் கிடையாது. திருமலநாயக்கர் வம்சத்துக்கும் தெய்வ சாபம் ஏற்பட்டுச்சு. குடிலன் குடும்பத்திலையும் யாருமே கிடையாது. வம்ச வழியே அழிஞ்சு போச்சு. மதுரை வீரனுக்கு தண்டனையும் வேதனையும் கொடுத்து அவரை அழித்ததுனால. அதான் அன்று செய்கின்ற பாவத்தின் நகைப்பு வரும், பின்பு வரும் பாவத்தின் வலிமையோ உன்னை சுட்டெரிக்கும்னு சொன்னார். நீ ஒருத்தனுக்கு துன்பம் செய்கிற பொழுது உனக்கு சந்தோஷமாக தெரியும். அதனுடைய பலனை நீ அனுபவிக்கும் பொழுது அந்த பாவம் உன்னை நெருப்பிலே ஆழ்த்தி சுடுவதை நீ காண்பாய்னு சொன்னார். அதனால தான் பாவம் செஞ்சு பழகாத, அடுத்தவனை துன்பப்படுத்தி பழகாத, அடுத்தவன் வேதனையில் குளிர் காயணும்னு நினைக்காத. அது தப்பு. பாவத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, புண்ணியத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. புண்ணியம் காப்பாற்றும், பாவம் அழிக்கும். அதிலிருந்து யாருமே இந்த உலகத்தில் மீள முடியாது. புத்தர் தனது முதல் போதனையிலே சொல்வார், பாவத்தின் பிடியில் இருந்து உன்னை மறைத்துக் கொள்வதற்காக நீண்ட நிலத்திலும் இடமில்லை, அகன்ற வானிலும் இடமில்லை, ஆழ் கடலிலும் கூட நீ மறைந்து கொள்ள இடமில்லைன்னு சொன்னார் புத்தர். பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீண்ட நிலத்திலும் நீ மறைந்து கொள்ள இடமில்லை, அகன்ற வானிலும் இடமில்லை, பரந்த நீர் அளவிலும் கூட நீ மறைந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார். ஏன்? அந்த பாவம் சும்மா விடாதுன்னு சொன்னார். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை, திருக்குறள். கண்ணகி ஒரு சாதாரண பொம்பளை. அவள் வடித்த கண்ணீரும் கதறுதலும் பாண்டிய மன்னனையே அழிச்சிடுது. அதுக்கு காரணமாக இருந்த குடும்பத்தாரையும் வம்சத்தாரையும் இன்று வரை அந்த சாபம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சம்பவங்கள் நடந்து சுமார் 1260 ஆண்டுகள் ஆகிறது. காலங்கள் கடந்தாலும் கருத்துக்கள் மாறாது. காலங்கள் ஒரு பொழுதும் கடந்துதான் போகுமே தவிர காலம் ஒரு பொழுதும் மாறவே செய்யாது. இரவு பகல் என்பது காலத்தின் சுழற்சி. இரவு பகல் என்பது காலத்தின் சுழற்சி. காலத்தின் கட்டாயத்தில் பிடிபட்டவர்கள் உலகில் உள்ள எல்லா ஜீவசந்துக்களும். காலத்தின் கட்டாயத்தில் பிடிபடாதவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை. அதனால தான் காலன் என்னும் ஒரு தெய்வமே இருக்குன்னு சொன்னான். காலன் என்னும் ஒரு தெய்வம். அதனால் எல்லா விஷயத்துக்கும் உள்ளும் ஒரு நீதியும் இருக்கும், ஒரு அதர்மமும் இருக்கும். அதர்மத்தை அகற்றி தர்மத்தை நிலைநாட்டுகின்ற மனதையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தால் தெய்வம் எப்பொழுது நம் பக்கம் துணையாக இருக்கும். தர்மத்தில் வாழ்வு தன்னை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மர்மத்தில் இதை நீ கொண்டால் வெல்லுவது தர்மமே ஆகும் என்றான். யார் சொன்னது? பகவான் தான் சொன்னார். தர்மமாக நடக்கிறவனுக்கு, நல்லவனுக்கு முதல்ல சூதும் வஞ்சகமும் முதல்ல துன்பத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஆனால் அது நிலைக்காது. அந்த சூதும் வாதும் ஒரு நாள் அழியும். காரணத்துக்குரியவன் கண்ணீர் வடித்து துடிப்பதை, வேதனைப்படுத்துவதை அந்த காலம் அவனுக்கு கட்டாயத்தின் தண்டனையாக கொடுக்கும். ஆனால் தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும்,
தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரதத்தின் தத்துவம். இதை மர்மத்தில் கொண்டு விட்டால், இதை நீ நெஞ்சிலே நிறுத்திவிட்டால் உன் பாதை எப்பொழுதும் தர்மமாகவே இருக்கும் என்று சொன்னார். நாம் நடப்பது, நாம் பேசுவது, நாம் எண்ணுவது, நீங்கள் நடக்கிறது ஒரு பக்கம், பேசுவது ஒரு பக்கம். உன் எண்ணத்தில் அந்த தர்மம் இருந்தால்தான், உன் எண்ணத்தில் நல்லவை இருந்தால்தான் உன் செயலில் வஞ்சமில்லாத நிலை இருக்கும். உன் எண்ணத்தில் வஞ்சகம் இருந்தால், உன் எண்ணத்தில் தவறு இருந்தால், நீ யாருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற அடையாளமே உனக்கு தெரியாது. அறியாமையிலே கூட நீ தீங்கு செய்து கொண்டிருப்பாய். காரணம் உன் எண்ணத்தின் தவறுகள், உன் எண்ணத்தின் சரிவுகள், உன் எண்ணத்தின் தெளிவற்ற நிலைகள். இவைகள்தான் அந்த அதர்ம செயலை உன்னை தூண்ட வைத்தது. அது ஒரு விதியின் விளையாட்டு. அந்த விதியின் விளையாட்டில் மதியை இழந்துவிட்டால் தர்மம் நம்மை விட்டு அகன்றுவிடும். என்றும் நிதானமும் தர்மமும் உயர்ந்த மனமும் சிறந்த எண்ணமும் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான். ஆகினால் நம்முடைய மனசு என்னைக்கும் தூய்மையானது. நாம் என்னைக்கும் திறந்தவெளி வாசலாக நாம் நெஞ்சை வைத்திருப்போம். பகைவனுக்கு அருள வேண்டும் என்று சொல்லிவிட இறைவனுக்கு நாம் வழங்குவோம். நம் உள்ளம் தூய்மையாக இருந்தால் எப்பொழுதும் இந்த உலகத்தில் நம்முடைய ஒளி குன்றுவதே இல்லை, நம் ஒளி ஒருபொழுதும் குறைவதே இல்லை. தர்மமே நம்மளை காக்கும் என்ற நிலையை உணர்த்தி நம் உள்ளத்தில் மாசற்ற நிலையை கொண்டு வந்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.